வணக்கம், வெல்கம் டு லேர்ன் ஃப்ரெஞ்ச் இன் தமிழ். இன்றைக்கு இந்த லெசனில் நாங்கள் எவ்வாறு ஃபியூச்சர் சாம்பிள் என்ற எதிர்காலத்தை ப்ரொமியர் குரூப் வெப்களில் உருவாக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னோட வீடியோக்குள்ளே தொடர்ச்சியாக பார்க்குறதுக்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் இருக்கிற வெப்களை 3 வகையாக பிரிக்கலாம். ப்ரொமியர் குரூப், தூசியம் குரூப், த்ரோசியம் குரூப். இந்த வெப்கள் எந்த குரூப்பை சேர்ந்தவை என அறிவதன் மூலமாக அவற்றை நாங்கள் அவற்றின் காலத்திற்கும் எழுவாய்க்கும் ஏற்றாற்போல ஈஸியாக கான்ஜுகேஷன் பண்ண முடியும். இந்த ப்ரொமியர் குரூப் வெப்களை அவற்றின் டெர்மினேஷன் என்ற முடியும் பகுதியை பார்ப்பதன் மூலமாக அவை எந்த குரூப்பை சேர்ந்தவை என அறிந்து கொள்ள முடியும். இந்த ப்ரொமியர் குரூப் வெப்கள் எல்லாமே என்ற எழுத்துக்களில் தான் முடியும். எக்ஸெப்ஷனலாக ஒரே ஒரு வெர்ப் மட்டும் அலே அப்படின்ற வெர்ப் மாத்திரம் 3வது வகை குரூப்பை சேர்ந்தது. ஆனாலும் அந்த அலே அப்படின்ற வெர்ப் ஏர்ல தான் முடியும். இந்த வெர்ப்பை தவிர மற்ற எல்லா வெர்ப்களும் ஏர்ல முடிந்ததாக இருந்தால் அது ப்ரொமியர் குரூப்பை சேர்ந்தது. இந்த ப்ரொமியர் குரூப் வெர்ப்களுக்கு ஆன சில உதாரணங்களை பார்க்கலாம். அப்போலே கூப்பிடு, அப்போலே கூப்பிடு. சோத்தே பாய், சோத்தே பாய். மஷே மெல், மஷே மெல். இந்த மஷே அப்படின்னா இந்த சாப்பிடும்போது இந்த மென்று சாப்பிடுவோம் தான், இந்த பற்களால் கடித்து கொண்டு அதைத்தான் நாங்கள் மஷே அப்படின்னு சொல்லுவோம். cuisiner சமை, cuisiner சமை. regarder par, regarder par. taper அடி, taper அடி. jeter எறி, jeter எறி. créer உருவாக்கு, créer உருவாக்கு. lever எழு, lever எழு. oublier மற, oublier மற. இந்த 10 வெர்ப்களையும் சரியாக கவனித்து பாருங்கள். நம்ம வாசிக்கும் போது இந்த 2வது வெர்ப்பை பாருங்கள். சோத்தே அப்படின்னு வாசிப்பேன். ஆ யு அப்படின்னு இருக்கு. SAU சோ அப்படின்னு வாசிக்கிறேன். அதாவது இந்த ஆ என்ற எழுத்துக்கு பக்கத்தில் யு அப்படி என்ற எழுத்து வந்துச்சுன்னா ஓ என்று ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படும். சோத்தே. அதே மாதிரி இன்னும் ஒரு வெர்ப்பை பார்ப்போம். இந்த கீழே இருக்குது பாருங்கள். ஊப்ளியே என்ற வெர்ப். மர, ஊப்ளியே மர அப்படின்ற வெர்ப். அதில் ஊ அப்படின்னு வாசிக்கிறேன். ஓ யு ஊ. ஓக்கு பக்கத்தில் யு அப்படின்ற எழுத்து வரும்போது நாங்கள் ஊ அப்படின்னு வாசிப்போம். ஊப்ளியே. இந்த வெர்ப் இன்ஃபினிட்டிவ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ற எழுத்தில் தான் முடிஞ்சிருக்கும். ஆகவே இந்த வெர்ப்கள் எல்லாமே ப்ரொமியர் குரூப் வெர்ப்களை சேர்ந்தவை. 1வது வகை என்ற ப்ரொமியர் குரூப்பை சேர்ந்தவை. இப்போ வாங்க ஃபியூச்சர் சாம்பிள் என்ற எதிர்காலத்தை எவ்வாறு உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நாங்கள் இந்த தோசே அப்படின்ற வெர்ப்பை கான்ஜுகேஷன் பண்ணி பார்ப்போம். தோசே ஆடு, தோசே ஆடு. je danserai நான் ஆடுவேன். je danserai நான் ஆடுவேன். tu danseras நீ ஆடுவாய். tu danseras நீ ஆடுவாய். il elle on dansera il dansera அவன் ஆடுவான். elle dansera அவள் ஆடுவாள். on dansera நாங்கள் ஆடுவோம். nous danserons நாங்கள் ஆடுவோம். nous danserons நாங்கள் ஆடுவோம். vous danserez நீங்கள் ஆடுவீர்கள். vous danserez நீங்கள் ஆடுவீர்கள். il elle danseront அவர்கள் ஆடுவார்கள். il elle danseront அவர்கள் ஆடுவார்கள்.
இந்த ப்ரொமியர் குரூப் வெர்ப்களை ஃபியூச்சர் சாம்பிளாக மாற்றும் போது இந்த வெர்ப் அன்ஃபினிட்டிவில் எந்த மாற்றமும் ஏற்படாது. இந்த வெர்ப் அன்ஃபினிட்டிவை அப்படியே வைத்துக்கொண்டு மேலே உள்ள பச்சை நிறத்தில் உள்ள டெர்மினேஷனை மாத்திரம் இணைத்து கொள்ளுவோம். டெர்மினேஷன் அப்படின்றது இந்த முடிகிற பகுதிகள். அதாவது இந்த தோசை அப்படின்ற வெர்ப்பை பாருங்கள். இதில் நாங்கள் je danserai தோசை அப்படின்ற வெர்ப் அன்ஃபினிட்டிவை அப்படியே எழுதுகிறோம். இந்த பச்சை நிறத்தில் உள்ள ai அப்படின்ற டெர்மினேஷனை சேர்க்கிறோம். அதே மாதிரி tu danseras அப்படின்றதுக்கு as அப்படின்றத சேர்க்கிறோம். il elle on dansera என்றதுக்கு a என்ற எழுத்தை சேர்க்கிறோம். அதே மாதிரி nous danserons ons என்ற எழுத்தை சேர்க்கிறோம். vous danserez ez அப்படின்ற எழுத்தை சேர்க்கிறோம். il அல்லது elle danseront ont அப்படின்ற எழுத்தை சேர்க்கிறோம். இதில் இந்த ப்ரொனன்சியேஷனை பாருங்கள். tu அப்படின்றதுக்கும் il elle on அப்படின்றதும் ஒரே மாதிரி தான் நாங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஆனால் எழுதுறது வித்தியாசமாக இருக்கும். tu danseras il elle on dansera. இந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் ஒரு சொல்லை வாசிக்கும் போது அந்த சொல்லில் கடைசியாக எந்த எழுத்து வயலாக இருக்குதோ அது மட்டும்தான் வாசிப்போம். அதனால் தான் இந்த tu danseras அப்படின்றத tu danseras அப்படின்னு வாசிக்காமல் இந்த எஸ்ஸை விட்டுட்டு tu danseras அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ தொடர்ச்சியாக நாங்கள் இந்த டெர்மினேஷனை அப்படியே வைத்துக்கொண்டு marcher அப்படின்ற வெர்ப்பை conjugation பண்ணி பார்ப்போம். marcher நட, marcher நட. je marcherai நான் நடப்பேன். tu marcheras நீ நடப்பாய். il marchera அவன் நடப்பான். elle marchera அவள் நடப்பாள். on marchera நாங்கள் நடப்போம். nous marcherons நாங்கள் நடப்போம். vous marcherez நீங்கள் நடப்பீர்கள். ils marcheront அவர்கள் நடப்பார்கள் ஆண்பாலில். elles marcheront அவர்கள் நடப்பார்கள் பெண்பாலில். இப்போ இந்த முதலாவது வகை வினைச்சொற்களில் ஃபியூச்சர் சாம்பிள் என்ற எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு தேவையான டெர்மினேஷன்களை மனப்பாடம் செய்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் உங்களுக்கு சில வாக்கியங்கள் தரப்போகிறேன். அந்த வாக்கியங்களில் இருக்கிற வெர்ப்கள் conjugation பண்ணப்பட்டிருக்காது. அதை நீங்கள் 5 செகண்டுக்குள்ளே conjugation பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். demain je mangerai chez ma copine. நான் நாளை என்னுடைய காதலி வீட்டில் சாப்பிடுவேன். இந்த manger அப்படின்ற வெர்ப்புக்கு அங்கால என்ன எழுத்துக்கள் சேரும்? Super. Je mangerai. Demain, je mangerai chez ma copine. நாளை நான் என்னுடைய காதலி வீட்டில் சாப்பிடுவேன். இரண்டாவது வசனம். Ils arrivaient après-demain. அவர்கள் நாளை மறுநாள் வருவார்கள். Ils arrivaient après-demain. அவர்கள் நாளை மறுநாள் வருவார்கள். ils arrivaient அப்படின்றதுக்கு அங்கால என்ன எழுத்துக்கள் சேரும்? Super. ONT. Ils arriveront après-demain. அவர்கள் நாளை மறுநாள் வருவார்கள். Ils arriveront après-demain. அவர்கள் நாளை மறுநாள் வருவார்கள். மூன்றாவது வசனம். Tu nageais la semaine prochaine dans la mer. Tu nageais la semaine prochaine dans la mer. நீ அடுத்த கிழமை கடலுக்குள் நீந்துவாய். இந்த nager அப்படின்றதுக்கு பிறகு என்ன எழுத்துக்கள் சேரும்? Tu. Super. Tu nageras. AS என்ற எழுத்துக்கள் சேரும். Tu nageras la semaine prochaine dans la mer. நீ அடுத்த கிழமை கடலுக்குள் நீந்துவாய். Tu nageras la semaine prochaine dans la mer. நீ அடுத்த கிழமை கடலுக்குள் நீந்துவாய். இந்த ஃபியூச்சர் சாம்பிள் அப்படின்ற எதிர்காலத்தை லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் கடைசியாக கேட்கப்பட்ட 3 கேள்விகளுக்கு சரியாக பதிலளிக்கவில்லை என்றால்
மீண்டும் என்னோட வீடியோவை பார்த்து கேள்விகளுக்கு சரியாக பதிலளிக்க ட்ரை பண்ணுங்க. என்னோட வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்ப்பதற்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.